ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் கறி எப்படி வைக்கன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நாளே என்ன செய்யணும், மாங்காய் கறி வைக்கிறதுக்கு நாளே நம்ம மாங்காய் வாங்கி நல்ல சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குலுக்கி வச்சுக்கிட்டணுங்க. வச்சுக்கிட்டேன்னா அந்த உப்பு அந்த மாங்காயில் நல்லா பிடிக்கும். அதுக்கு தான் மாங்காய் கறி வைக்கும்போது நாளைக்கு வைக்கணும்னா இன்றைக்கி சாயந்தரமே வாங்கி நீங்கள் இது போல் நல்லா சின்ன சின்ன பெருசாக வெட்டி உப்பு போட்டு வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் இந்த மாங்காய் தாளிக்கலாம். எப்படின்னா ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா இது போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுங்க. கருவேப்பிலை போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கேஸை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு இந்த மாங்காய்க்கு தேவையான சில்லி பவுட்ரு போடுங்க. வத்தல் பொடி எவ்வளோ தேவையோ அந்த வத்தல் பொடி, இந்த மாங்காய்க்கு எவ்வளோ தேவையோ அதுவும் போட்டு அது கூட கொஞ்சோண்டு காஷ்மீர் வத்தல் பொடியும் நான் போட்டிருக்கேன். 2 கூட போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் காயப்பொடியும் போடணும். மாங்காய்க்கு பொதுவாகவே நிறைய காயப்பொடி போடணுங்க. காயப்பொடி போடும்போது மாங்காய் டேஸ்ட்டாக இருக்கும். பின்ன இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போடணும். ஏற்கனவே நம்ம மாங்காயில் உப்பு போட்டிருக்கோம். ஆனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் போட்டு இதுக்கு கொஞ்சம் அந்த சூடுலேயே, அந்த சட்டியினுடைய அந்த சிறு சூடுலேயே அதை கொஞ்சம் நல்லா வசக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி, நல்ல சுடு தண்ணி, அதாவது வெந்நீர் சூடாக்கி வச்சுருப்போம், அதுலேருந்து ஒரு அரை கிளாஸு 1 கிளாஸ் வெந்நீர் ஊற்றி நல்லா இது பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு உண்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா இந்த மசாலா வடை போகுத அளவுக்கு, அதாவது நம்ம போட்டிருக்க வத்தல் பொடி, காயப்பொடி, இந்த மசாலா வடை போகுற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டுங்க. அப்படின்னா தான் மாங்காய் போடும்போது அந்த மாங்காயெலாம் இதில் நல்லா அப்சர்வ் ஆகி மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் குழம்பு மாதிரியே இருக்கட்டும். அப்போ பின்ன கட்டி ஆகிக்கிடும். இந்த பாருங்கள், மாங்காய் நேற்று இந்த மாங்காய் நம்ம உப்பு போட்டு வச்சுருந்தோம். அந்த மாங்காவை அப்படியே எடுத்து நம்ம சூடு ஆறிட்டு அந்த சூடோடு போட்டால் மாங்காய் வெந்துடும். இந்த மசாலாவை எடுத்து ஆற வச்சுட்டு அதில் மாங்காவை போட்டு நல்லா கிண்டி உப்பு போட்டான்னு பார்த்துக்கிடுங்க. உப்பு இல்லைன்னா கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியும் மாங்காய் மாதிரி இருக்கணும். அதான் மாங்காய் சாறுன்னு சொல்லுவோம். இது நம்ம சாம்பார் சாதம் வேறு ஒரு தண்ணி இல்லாத ஒரு டிஃபன் பாக்ஸில் மாற்றி வச்சுக்கோங்க. இதை வெளியில் வச்சுருந்தாலுமே, ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சுருந்தாலுமே நமக்கு 1 வாரத்துக்கு இது யூஸ் பண்ணாங்க. இதை தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.